வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். வெங்காயத்தால் ஃப்ரைட் ரைஸ். இதுதான் வெங்காயத்தால் வாங்கிட்டு வந்தேன் நான் கடையில். இருப்பாங்க, இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும், கழுவிச்சு. இது வேணுங்கிற காய் பார்த்திங்க அப்படின்னா சோளம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன், கேரட்டு, உருளைக்கிழங்கு, இஞ்சி, இஞ்சி, பட்டாணி எல்லாமே எடுத்திருக்கேன். அப்புறம் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெங்காயத்தால் ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய்யெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. இஞ்சி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நான் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இது அப்படியே போட்டுக்க வேண்டியதாக நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, சோளம், வெங்காயம், அப்புறம் வெங்காயத்தால், கேரட்டு எல்லாத்தையும் இதை நல்லா ஃபைனாக வதக்கிக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறம் வெங்காயத்தால், சோளம் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸ்வீட் கார்ன் நான்லாம் வேக வைக்கவே இல்லை, வேக வைக்காத தான் போட்டிருக்கேன். ஏன்னா சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணாவே சூப்பராக வந்துருக்கும். கடைசியில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும் ஒரு 5 minutes. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சில்லி சாஸ். நான் காரம் குட்டீஸ்லாம் இருக்கிறதுனால காரம் கம்மியாக இருக்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் வேணும்னா கூட இன்னும் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது சோயா சாஸ் 1 டீஸ்பூன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸு, நான் பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், சூப்பராக. நீங்கள் மேற்கொண்டு எண்ணெயோ எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை, சூப்பராக இருக்குது, அவ்வளோதான். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி, ஜம்முன்னு இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதோட நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தால் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும், மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ.